திமுகவை பொறுத்தவரைக்கும் சமூக நீதி சமத்துவம்னு இருக்கும்போது நம்ம இந்துக்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்க காரணம் என்ன சார் இங்க? நீங்க சொல்றீங்க அந்த சமூக நீதி அப்படி சொல்றீங்க. வேங்கை வயல்ல மலத்தை கலந்தாங்க அப்படின்னாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல. அப்ப சமூக நீதி எங்க போச்சு? சமீபத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல குடிநீர்ல மலத்தை கலந்துருக்காங்க, சமூக நீதி எங்க போச்சு? சமத்துவம் எங்க போச்சு? அங்க எங்க போச்சு? நீங்க திருமாவளவன் வந்து பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்கார வைக்கிறீங்க உங்க அமைச்சர். அப்ப சமூக நீதி சமத்துவம் பேசுறோம், சேர்ல மடியில் உட்கார நீங்க மடியில் உட்கார பக்கத்துல உட்கார வைக்கலாமா? பிளாஸ்டிக் சேர்ல திருமாவளவன் நின்றாலே பிளாஸ்டிக் சேர் அப்படின்னு, இல்லை பிளாஸ்டிக் சேர்னா திருமாவளவன் ஞாபகம் தான் வருது. எங்கேயோ போயிட்டு யாரோ பிளாஸ்டிக் சேர்னா திருமாவளவன் வந்துருக்காரு அப்படின்னு திரும்பி பார்க்க வேண்டியது இருக்குது. அப்ப நீங்க வந்து இதுல எங்க சமூக நீதியும் உங்களுக்கு சமத்துவம் எங்க இருக்குது? இதுல நீங்க ஏதாவது ஒரு இதுல வந்து சமூக நீதி சமத்துவம் காமிச்சாங்க இல்ல? திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய தமிழக இந்தியாவின் ஜனாதிபதி வந்து ஒரு பழங்குடியின அம்மையார், அதுபோல முஸ்லீம் கூட கொண்டு வச்சிருக்கோம், நம்ம ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம். இவர் யாராவது ஒருத்தர் வந்து காமிக்க சொல்லுங்களேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு வந்து ஒரு பழங்குடியினரோ இல்லைன்னா ஒரு பட்டியலின சகோதரியோ ஒருத்தர் உட்கார வைக்க சொல்லுங்க. இல்லை நம்ம சமத்துவம் பேசுகிற இவர் அவருடைய முதலமைச்சர் பதவி வந்து அவருடைய கோபாலபுரத்தை விட்டு வெளியே வரப்போறது கிடையாது, அவருடைய தங்கைக்காவது கொடுக்க சொல்லுங்க, கனிமொழிக்காவது கொடுக்க சொல்லுங்க. எங்க இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமூக நீதியும் சமத்துவமும்? காமராஜர் அவர்கள் வந்துட்டு கருணாநிதி அவர்களிடம் இந்த ஆட்சியும் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீ தான் வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கையை பிடித்து சொன்னதாக திருச்சி சிவா அவர்கள் பேசி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்டாலின் தரப்புல இருந்து இது வந்து ஊதி பெருசாக்க வேண்டாம், சிலர் வந்து குளிர்காய பார்க்கிறார்கள் அப்படின்ற விளக்கம்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. உங்களோட பதில் என்ன சார்? சாரிக்க கூட துப்பில்லாத ஒரு முதலமைச்சர் ஆயிட்டார் இவர். ஏன்னா ஒரு கண்ணியமிக்க ஒரு பெருந்தலைவர் அப்படின்னாலே காமராஜர் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி ஒரு கண்ணியமிக்க ஒரு பெருந்தலைவரை வந்து உன் கட்சி எம்பி, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல நாட்டு மக்கள் வர்ற ஏர்போர்ட்ல செருப்படி வாங்கின ஒரு திமுக எம்பி வந்து சொல்றான், இப்படி வந்து பெருந்தலைவரை வந்து கேவலப்படுத்தி பேசுறான், கண்ணிய குறைவா பேசுறான். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, கருணாநிதியை வந்து கையை பிடிச்சி சொன்னாருன்றான். கருணாநிதி தான் சொன்னார், ஏற்கனவே சொல்லியிருக்கான், பல முறை சொல்லிட்டாங்க. ரஷ்யாவுக்கு வந்து இதுவரை எருமை தோலை ஏற்றுமை பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்து எருமையே போகுது அப்படின்னு சொல்லி காமராஜர் ரஷ்யாவுக்கு போனதை சொன்னவர் தான் இந்த கருணாநிதி. கருவாட்டுக்காரி மகன். இன்னும் சொல்ல போனால் இவங்க சொல்ற சமூக சமத்துவம் சொன்னதுனால சொல்கிறேன், காமராஜர் வந்து கன்னியாகுமரியில் நிற்கும் போது மேரியின் மகனுக்கா சிவகாமியின் மகனுக்கான்னு ஓட்டு கேட்டவர் தான் இந்த அப்பயே வந்து மதப்பிரிவினையை கொண்டவர் தான் இந்த கருணாநிதி. அப்போ கருணாநிதி அடித்த ஆணிகள் வந்து பல வந்து காமராஜரோட நெஞ்சில் வந்து ரத்தத்தை வரவழைச்சிருக்கும். அப்படி ரத்தத்தை வரவழைச்சு ஒரு கையை பிடிச்சி ஒரு போயிட்டு நல்லாட்சி நீ தான் கொடுக்கணும்னு சொன்னார்ன்றது பெரிய கேவலம். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த காமராஜுக்கு வந்து இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிறந்தநாள்னு அங்கங்கே பார்த்தேன், காமராஜ் பிறந்த படத்தை வச்சுட்டு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வாட்ஸ்அப் சமூக வலைதளம் பார்த்தா ஒரே இதாக இருந்துச்சு. ஒருத்தனு கூட தைரியம் இல்லையே. ஏன்னா நீ கொண்டாடின ஒரு தலைவர் ஒருத்தன் கேவலப்படுத்தியிருக்காண்டா, உனக்கு கேட்கணுன்ற ஒரு அந்த ஆண்மை கூட இல்லாமல் போயிடுச்சு இவங்களுக்கெல்லாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த இவங்களை சொல்லுவாங்க, இந்த கனிமொழி அம்மையாரை சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அப்பா 2-3 அப்பா, புருஷன் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமராஜரோட சமுதாயத்தோட சமுதாய வழித்தோன்றல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஜாதிக்காரிங்க அவங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த தூத்துக்குடியில் அந்த தொகுதி அதுக்கு தான் கொடுத்தாங்கம்பாங்க. அவங்க இதோட ஒரு கண்டன தெரிவிக்கவே இல்லை. அப்போ இதெல்லாம் யாரை ஏமாற்ற? கனிமொழி வந்து இவங்க சொல்கிற அந்த சமுதாயம் அப்படின்னா அவங்க இன்னைக்கு குரல் கொடுத்துருக்கணும், இல்லை கட்சியை விட்டு குறைஞ்சபட்சம் நீக்கி இருக்கணும். ஏன்னா இவங்களோட பெருந்தண்டனே கட்சியை விட்டு நீக்கிறது அவங்களுக்கு பெருசாக பெரிய அதை கூட செய்யலை. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாரு, கலகம் முட்டி குளிராய பார்க்குறாங்களாம். நல்லா வாயில் அசிங்கமாக வருது. இதில் வேற என்ன வந்து அவர் வந்து அப்பான்னு வேற கூப்பிடணும்னு சொல்லிக்கிறாரு. ஒரு அப்பனுக்குரிய தகுதி ஏதாவது உனக்கு இருக்கா? அவனுடைய ஒரு முன்னோரை மூத்தவரை மதிக்கத்தக்கவரை ஒருத்த வந்து கேவலமாக பேசியிருக்கான். அவனை செருப்பால் அடிக்க அவனுக்கு துணிவு கிடையாது. கேட்டால் சொன்ன சர்வாதிகாரி, இரும்புக்கரம், இந்த மாதிரி பட டைலாக் மட்டும் விட்டுக்கிட்டே இருக்குது உட்காந்துட்டு. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது வெறும் வாய்ச்சாவடாலில் போயிட்டே இருக்கு, வெற்று வார்த்தைகளாலேயே போயிட்டே இருக்கிறது வந்து இந்த காலத்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சொன்னோம், இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, இந்த திமுக ஓட்டு போடாதீங்க, மோசமான ஆட்சி, இந்து விரோத ஆட்சி, இப்படி வந்து கைக்கூலி மற்ற கட்சி கைக்கூலி ஆயிரும், இவங்க வந்து நம்மளை வந்து தேச விரோத செயல் அதிகமாகும், கஞ்சா புழக்கம். ஏன்னா கருணாநிதி தான் கால சாராயத்தை கொண்டு வந்தாரும்பாங்க, கலாச்சாரத்தை கொண்டு வருதாம்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பல இடைஞ்சல்கள் வரும்னு சொன்னோம். ஆனால் மக்கள் என்ன செய்யணும், 10 வருஷம் இவங்க திமுகவோட இது தெரியல. ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து தெரியல, இவங்க இந்த வாய்ச்சாவடால் விடுறத பார்த்துட்டு அந்த நீட்டை ரத்து பண்ணுவோம், நம்ம கூட்டுறவு கடனை இன்னைக்கு போய் நகையை கொண்டு கழட்டி கொண்டு வைங்க, கல்வி கடனை ரத்து பண்ணுவோம்ட்டு இவங்க விட்ட இதை புறம் எல்லாரும் நம்பிட்டாங்க. இவர் வந்து நல்லவர் தான் போல, நம்ம தான் தெரியாம வந்துட்டோம். 8 வயசுல கேள்விப்பட்டிருப்பான் திமுக ஆட்சியோட கொடுமை என்னன்ட்டு. அவன் 18 வயசு வரும்போது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. 8 வயசு சின்ன பையன். 18 வயசு வந்த உடனே இந்த 18 வயசுக்கு பார்த்தீங்கன்னா சொல்றதெல்லாம் கேட்டு நம்பிட்டாங்க இவங்க. இது வந்து நீட்டை ரத்து பண்ணிடும், அதை பண்ணிடும், இதை பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவ்வளோ பேரும் யோசிச்சுட்டு இருக்கேன். திமுக காரனே சரி. இன்னும் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 70 வயசு மருத்துவர் போயிட்டு கருணாநிதிக்கு வந்துட்டு கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றாரு. ஏதோ படிக்காதவன் அடிச்சான், ஏன்னா அவனுக்கு தெரியல, ஏதோ போயில் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு போயிடலாம். வேற யாரோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கோவத்துல எதிர்கட்சிக்காரன் பண்ணா, ஏதோ கோவத்துல பண்ணிட்டான்னு சொல்லலாம். இது எதுவும் இல்லை. அவருடைய ஏற்கனவே அவரால் பாதிக்கப்பட்ட கணவர்களோட குழந்தைகள் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஒரு மெத்த படித்த ஒரு மருத்துவர், ஒரு சிறப்பு மருத்துவர்,
ஒரு வயதானவர் 77 70 77 வயசானவர், அவருக்கு எவ்வளோ அந்த அறச்சீற்றம் எவ்வளோ கோபம் இல்லாமல் அங்கே போய் அந்த கருப்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மூதாட்டி போயிட்டு ஸ்டாலின் படத்தை வந்து செருப்பால் அடிச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட எண்ணங்கள் இப்படிதான் இருக்கு, எல்லாவனுக்கும் இருக்குது. இந்த வயதானவர்கள் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வெளியே காட்டிடுறாங்க. இளைஞர்கள் வந்து இந்த 8 வயசு பசங்க அந்த 18 வயசுல ஓட்டு போட்ட முறை யோசிச்சுட்டு இருப்பான், ஏன்டா இதுக்கு ஓட்டு போட்டோம். இன்னொன்று பாருங்க, இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புழக்கம் ரொம்ப சரளமாயிருச்சு. நேற்று ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, அது மிஞ்சி போனால் ஒரு 16 17 வயசுல நினைக்கிறேன், அது தண்ணி அடிச்சுட்டு ஸ்டாலின் அப்பா வர சொல்லுங்க அப்படிங்குது போலீஸ்காரன் கூப்பிட்டா. அப்போ எவ்வளோ கொடுமையாக, அதாவது தமிழகம் வந்து எவ்வளோ கொடுமையாக போகும், தமிழக இளைஞர்களை கொடுமையாக போகும்னு கனவுல கூட நினச்சிருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து அதை விட போயிட்டு இருக்குது. ஒருவேளை அடுத்த இதில் இந்த திமுக ஆட்சி ஒருவேளை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வந்துச்சுன்னா குழந்தைகளையும் சரி யாரையுமே காப்பாற்ற முடியாது. ஏன்னா இப்போ இந்த கும்மிடிப்பூண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு சிறுமியை ஒரு பையன் வந்து ஒருத்த வந்து வாய் பற்றி கொண்டு போகிறான். 6 நாளாக அந்த இதுக்கு நடவடிக்கை எதுவுமே இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அண்ணா நகரில் ஒரு குழந்தை வந்து இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை அம்மனமாக நிற்க விட்டு அப்புறம் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் போய் இது பண்ணி அசிங்கப்பட்டு வந்துச்சு இந்த திமுக அரசு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, புகழ்பெற்ற நடிகராக இருக்கும்போது சொன்னார் ஒரு முறை, ஒரு எதிர ஒரு நல்ல ஒருத்தன் வந்துட்டு இருந்தானா, வந்த உடனே இவன் வந்த இது சாத்தான் ஒன்று எதிர வந்துச்சான். வந்துட்டு சொல்லிச்சான், நீ வந்து ஒன்று ஒரு பொண்ணை கற்பழி, இல்லை அந்த கூட ஒரு குழந்தைய கொஞ்சிச்சான், இந்த குழந்தைய கொன்று, இல்லை இந்த சாராயத்தை குடி அப்படின்னுச்சான். இவன் நான் எதையுமே பண்ண மாட்டேன், நான் ஏன்னா அவன் நல்லவனா வாழ்ந்தவன், நான் எதையுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா. நம்ம இதை வந்து தமிழக மக்களுக்கு உதாரணமாக சொல்லணும். தமிழக மக்கள் நான் எதையும் பண்ண மாட்டோமா, தனி இது பொம்பளைகளை வந்து குழந்தைகளை, இந்த 10 வயசு குழந்தைய கூட்டு போகிறது, இந்த மாதிரி மாணவிகளை சீரழிக்கிறது. அண்ணா நகர் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்துருப்பீங்க, யார் அந்த சார்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்து இந்த இதெல்லாம் பாதக செயல் தமிழக நாங்கள் செய்ய மாட்டோம், தமிழக தெளிவாக இருந்தாங்க அந்த நல்லவன மாதிரி. ஆனால் இந்த சாத்தான் வந்து மறுபடியும் சொல்லியிருந்தீங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். இப்படி திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனே ஏதாவது ஒன்று கொண்டு வந்து நிப்பாட்டிடுது. அப்போ இவன் என்ன செய்கிறான் பார்க்குறான், பெண்ணை கொன்னா பாவம், பெண்ணை கற்பழிச்சா பாவம், குழந்தைய கொன்னா அது கொடூரம், சாராயம் தானே குடிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சாராயத்தை குடிச்சிடுறான். உங்களுக்கு வந்து இந்த டாஸ்மாக் வீரன்லாம் ஞாபகம் வந்து கண்டிப்பாக வந்து ஆகணும். அப்போ இந்த மாதிரி டாஸ்மாக் அந்த சாராயத்தை குடித்தவொடனே அவனோட புத்தி வந்து மாறுது. மாறினோட அந்த பெண்ணை பிடிச்சி கற்பழிக்க போகிறான். பெண்ணை கற்பழிக்க போனால் அந்த குழந்தை தடுக்குது, அந்த குழந்தைய கொன்னுடுறான், பெண்ணையும் கற்பழிச்சிடுறான். அந்த சாராயம் இந்த 3 தப்பையும் பண்ணுச்சு. அந்த 3 தப்பையும் பண்ண வச்ச சாத்தான் திமுகன்னு சொன்னால், சாராயம் வந்து நம்ம டாஸ்மாக் கடை தமிழக அரசாங்கம் நடத்திட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அரசே சாராயம் விற்கிறது இங்கேயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு கொடூர அரசுகிட்ட மாட்டிக்கிட்டு பல குழந்தைகளுடைய தங்களுடைய எதிர்காலத்தை இழந்து கொண்டு இருக்கின்றார்கள். பல அதாவது இந்த கனிமொழி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பல விதவைகள், அவங்க அதிமுக சொன்னாங்க, இப்போ வந்து இளம் விதவைகள் இல்லை, பல எப்படி மாணவிகள் தண்ணி இது போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அடுத்து வர்ற ஆட்சி தான் இவங்களெல்லாம் காப்பாற்றணும்.